எனக்கு சந்தான டைலாக் தான் ஞாபகம் வருது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. பிபி கொலஸ்ட்ரால்லாம் வந்துருங்க. இல்ல நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா 2026 வந்துருவேன்னு, அது உடம்புக்கு ஆகாதுன்னு. ஆல்ரெடியே வந்தாச்சு. எங்க ஆட்சியில அமைச்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பனையூர் டெரிட்டரியில இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் சரி, புரியுதுங்களா? வெளியில இருக்கிறவங்கள நாங்க மாத்துறது பாத்துறோம். தயவு செஞ்சு நீங்களாம் போய் சீரியஸா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. நாங்களா எங்களை மாதிரி எங்களோட விஜய் கட்சி சார்ந்தவங்களோ விஜய் தொண்டர்கள்ட்டையோ விஜய் நிர்வாகிகள்ட்டையோ பேசணும்னா கண்டிப்பா நீங்க சரியான மனநிலையில இருக்கிறீங்களா அப்படின்னு போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதோட சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். அடுத்தடுத்த பேட்டியெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு சர்டிபிகேட்டை காட்டிட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. சரி, ரைட். நீங்க என்ன மனநிலையில கேள்வி கேட்கறீங்கன்னே தெரியல. நீங்க என்ன மனநிலைமையில இருக்கிறேன்னு எங்களுக்கும் புரியல, நாட்டு மக்களுக்கும் புரியல. 2026 கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு அரங்கத்துக்கு வந்து உங்க சைடு நியாயத்தை, உங்க தலைவருடைய எண்ண ஓட்டத்தை எங்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார்.